வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறகடி காசையில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரோகிணியும் வித்யாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பக்கமாக வந்து மீனா வராங்க. மீனா வரும்போது வித்யா வந்து ஓடி போய் மீனாட்ட வந்து என் பின்னாடி வந்து ஒரு பையன் சுற்றிட்டு இருக்காரு, அவர் நல்லவரான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஐடியா கொடுங்க அப்படின்னு மீனாட்ட பேசுகிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அவரோட ஃபோனை வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி, ஓகேங்க இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போதே ரோகிணி இங்கேருந்து கூப்பிட்றாங்க வித்யாவை. உடனே வித்யா வந்து அது என் பர்சனல் மேட்ரு அப்படின்னு சொல்கிற சிரிக்கிறாங்க. நீ வர வர என்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. முத்துவும் ஃப்ரெண்டும் வந்து 2 பேரும் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து அவரும் அங்கே சாப்பிட வராரு. முத்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து கோவப்பட்டு முத்து சட்டையை வந்து பிடிக்கிறாரு. இது வந்து பப்ளிக் பிளேஸ், இது ஒன்றும் உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் இல்லை அப்படின்னு மிரட்டுறாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து முத்துகிட்ட சொல்கிறாரு, நீ அந்த இன்ஸ்பெக்டரால் தப்பிச்சிட்டு இருக்க, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவே அப்படின்றாரு. இப்போ வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து யார் இவர் அப்படின்னு கேட்குறாரு. இவர் வந்து முத்து சொல்கிறாரு, ஓ உனக்கு தெரியாதுல்ல, இவர் தான் அந்த தாத்தா பாட்டியை வந்து அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினவர் அப்படின்றாரு. இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து கோமா வெளியில் போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. இங்கே வந்து மீனோட தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, ஒரு போலீஸோட அம்மா வந்து உடம்பு சரியாக அட்மிட் ஆயிருக்காங்க, நான் போய் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்து தங்கச்சி வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நீனும் அப்பா மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ மீனோட தம்பி சத்யா வரான். அக்கா நான் வந்து உனக்காக ஒரு பெரிய ஆர்டர் பிடிச்சிருக்கேன், என் ப்ரொஃபஸர் வீட்டு கல்யாணம் இருக்குது, அது ஃபுல் ஆர்டரும் வந்து நீ தான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன்றாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டில் போய் அதை முத்துக்கிட்ட வந்து ஹாப்பியாக சொல்கிறாங்க. முத்து சந்தோஷப்படுறாரு. ஆனால் ஃபுல் டெக்கரேஷன்னா நமக்கு நிறைய செலவாகுமேன்றாங்க. மீனா வந்து அம்மா அதுக்கு 4,50,000 ரூபா ஆகும், நம்ம வேணால் ஸ்ருதிகிட்ட கேட்கலாமா அப்படின்றாங்க. நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.